ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி பூரிக்கு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 உருளைக்கிழங்கு குக்கரில் 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே கிளறி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையே கிளறி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு 2 கொதி வர வரைக்கும் விடலாம். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கடலையே நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக பூரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.